ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். ஆபகுக் 2:1 பின்பகுதி. ஆபகுக் சொல்றாரு, நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் சொல்கிறார். இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகம் 3 அதிகாரம்தான் இருக்குது. இதில் கல்தேயர் என்னும் மக்களினம் வலுவடைந்து அநேக நாடுகளை கைப்பற்றி அநேக மக்களை கொன்று குவிப்பதையும் பெருமை கொள்வதையும் தான் இதில் முதன்மையாக கூறப்படுகிறது. முதல் அதிகாரம்லாம் ஆபகுக்கின் கேள்விகள் போடப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல கேள்வி கேட்க 12, 13, 14, 17. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா முன்னாடி 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அப்படிலாம் நிறையா சொல்லி அவர் கேள்விகள் கேட்கப்படுறார். அதற்கு பதில் தான் 2ஆம் அதிகாரத்தில் பதில், கர்த்தரின் பதில் 2ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஆபகுக்கின் மன்றாட்டும் விசுவாசமும். அதில் அவரை புகழ் ஆபகுக்குன்னு சொன்னால் என்னன்னா தழுவுதல் அப்படின்னு அர்த்தம். தழுவுதல்னால் அணைத்து கொள்ளுதல் இல்லையா, அந்த மாதிரி வசனம். சின்ன தீர்க்கதரிசியின் 8ஆம் தீர்க்கதரிசி தான் நம்ம ஆபகுக் தீர்க்கதரிசி. இதில் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட பாட்டு கடவுளுடைய செய்கைகளை பற்றி நாம் அறியத்தக்க விசேஷ போதனையுடையதென்று எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் கவனித்து பார்க்க, காவலிலே தரித்து அரண்மனையில் நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன மறு உத்தரவு சொல்லணும் கவனித்து பார்ப்பேன்னு சொல்கிறார். ஒரு தீர்க்கதரிசினி தீர்க்கதரிசி கர்த்தருடைய பதிலுக்காக அவர் நான் என்ன பதில் சொல்லணும், அவர் எனக்கு என்ன சொல்கிறான்றதை நான் கவனித்து பார்ப்பேன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாராம், எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படியாக பலகைகளிலே தீர்க்கமாக வரை. போகிற வரவங்களாம் பார்க்குற மாதிரி நீ பலகையில் வரைஞ்சி நான் சொன்ன தீர்க்க தரிசனத்தில் எழுது அப்படின்றார். என்ன தீர்க்க தரிசனம்? குறித்த காலத்துக்கு தரிசனம். 2-3 வசனங்கள் பாருங்கள். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 2 நாளில் தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு காலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, அது கண்டிப்பாக அது முடிவிலே நமக்கு விளங்கும். அவருடைய ஞானம் நமக்கு விளங்காது, ஆனால் முடிவிலே அது விளங்கும், ஒரு நாளிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு நீ காத்துரு. தாமதிக்குதா? உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் தாமதமாக வருதா? என்னடா ஒன்றுமே நடக்கலையேன்னு சொல்கிறோமா? அவர் வாக்கு தத்துவம் சொன்னால் அந்த வாக்கு தத்துவம் பொய் சொல்லாது. முடிவில் அது கண்டிப்பாக எதற்காக இந்த தாமதம், எதற்காக இந்த காரியம்னு நமக்கு விளங்கும். நான் செய்வதை இப்போது அறியா, இனி அறிந்து கொள்வா என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலே பேசின வசனம் அது. எனவே அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இனி அது தாமதிக்காது, நிச்சயமாக வரும். நீ விசுவாசிக்கிறவன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை விட நமக்கு ஒரு பெரிய விளக்கம் தேவையில்லை. எனவே கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ, நான் அதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டுமோ அதை நான் கவனித்து பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு அதை வெளிப்படுத்துவார். ஆபகுக் தீர்க்கதரிசி அதனால தான் அதை கர்த்தரின் பதிலை எதிர்பார்த்ததுனால 3ஆம் அதிகாரத்தில் அவருடைய மன்றாட்டும் விசுவாசமும் அந்த பாடல் முழுவதும் 3ஆம் அதிகாரத்திலே பாடின விண்ணப்பம் சொல்லப்பட்டிருக்கு. ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். அந்த பாட்டு முழுவதும் தேவனுடைய செய்கைகளை நாம் அறியத்தக்க விசேஷித்த போதனை உடையதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் அதை கவனித்து அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கை பாடலாக மாறும். நாம் அநேக காரியங்களை தேவனை போற்றி பாடி அவருடைய போதனையை விளக்குகிறவளாய் காணப்படும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுங்கப்பா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே.
வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை, நீர் போதிக்கின்ற வார்த்தையை நாங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னா எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. அதை நாங்கள் கவனித்து பார்த்து உம்மிடத்திலிருந்து நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த, அதன்படி நடக்க, அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா பிரச்சனைகளும் துதியாய் பாடலாய் மாற நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நேற்றைய பதில்: ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். 1 பேதுரு 4:16. இன்றைய கேள்வி: அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் கடிதத்தை எப்படிப்பட்ட சகோதரனாகிய யாருடைய கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் கடிதத்தை எப்படிப்பட்ட சகோதரனாகிய யாருடைய கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்?